பூஜை செய்கிறவங்க, சுவாமியை வழிபடுறவங்க இதை நிச்சயமாக விரும்புவீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு உயர்ந்த வழிமுறை அம்பாளை வணங்குவதற்கு கிடைத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த காலத்துலேருந்து தொன்று தொட்டு ஒரு பழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் இதை பற்றி தெரியக்கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரகசியமாக வைத்து போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு வித்தை அந்த ஸ்ரீவித்யாங்கிறது. நமக்கு அந்த தீட்சை கிடைக்கணும்னாலே பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும்னே சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் தினமும் நம்ம ஸ்ரீவித்யா பழகும்போது அந்த மந்திரங்களை சொல்லும்போது இந்த பாலாவின் அருகாமை அப்படிங்கிறது உள்ளபடியே பலர் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் பெரிய ஒரு நிறைவு. அதன் பிறகு அந்த ஸ்ரீயந்திரத்தினுடைய 3 டைமென்ஷனல் ஃபார்ம் மகாமேருன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீவித்யா மந்திரங்கள் முதல்ல ஒரு 5 மந்திரம் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் 2 மந்திரம். ஒன்று பாலா திரிபுர சுந்தரியினுடையது, இன்னொன்று சௌபாகிய பஞ்சதசிங்கிறது. இந்த 2 மந்திரங்கள் தான். இது ரெண்டையும் 108 சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. அம்பாளை நம்ம ஒரு பயந்துக்கிட்டு வழிபடுற முறை இல்லை இது. அம்பாளை அன்போடு ஒரு தாயாக பாவித்து வழிபடும் ஒரு முறை இது. அதனால் எந்த பயமும் இல்லாமல் வணக்கம். தேவியின் தரிசனம் வேண்டும், அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு நினைக்காதவங்களே இருக்க முடியாது. நிச்சயமாக பூஜை செய்கிறவங்க, சுவாமியை வழிபடுறவங்க இதை நிச்சயமாக விரும்புவீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு உயர்ந்த வழிமுறை அம்பாளை வணங்குவதற்கு கிடைத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுதான் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா அப்படிங்கிற வழிமுறை தொன்று தொட்டு இருக்கும் ஒரு வழிமுறை. அம்பாளை வணங்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு வழிமுறையாக அதை சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து தொன்று தொட்டு ஒரு பழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் இதை பற்றி தெரியக்கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரகசியமாக வைத்து போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு வித்தை அந்த ஸ்ரீவித்யாங்கிறது. அவ்வளவு சுலபமாக ஒரு தீட்சை கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல பேர்கிட்ட நான் இதை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் அவங்க அனுபவங்களை சொல்லுவாங்க. ஸ்ரீவித்யா தீட்சைக்காக எவ்வளவோ நான் அலைஞ்சேன், யார்கிட்டையோ கேட்டேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஸ்ரீவித்யா வகுப்பு நடத்திட்டுருக்கோம். அந்த வகுப்பு எப்படின்னா ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அம்பாளுடைய அனுகிரகத்தினாலேயும் அம்பாளுடைய ஆணையினே நான் சொல்லுவேன். அதன் மூலமாகத்தான் அந்த வகுப்பையே நான் துவங்கினேன். ஏன்னா ஸ்ரீவித்யாங்கிறது அவ்வளவு சின்ன விஷயம் இல்லை, அவ்வளோ சுலபமாக கற்றுக் கொடுக்க முடியாது. நாம் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். நமக்கு அந்த தீட்சை கிடைக்கணும்னாலே பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும்னே சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அம்பாள் யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்ரீவித்யா தீட்சையே கிடைக்கும். அவங்க தான் அந்த ஒரு வழிமுறையை தெரிந்து வழிபட முடியும் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அம்பாளுடைய ஒரு கட்டளையாக அது வந்தது. இந்த வகுப்பை நடத்தும்படியாகவும் எப்படி எளிமையாக நடத்துவது அப்படிங்கிறதையும் அம்பாள் மூலமாகவே தெரிஞ்சு தான் இந்த வகுப்பை நான் 2011ஆம் ஆண்டு துவங்கினது. பல வகுப்புகள் நடத்தியிருக்கோம். பல அல்பா சித்தர்கள் இந்த ஸ்ரீவித்யா வகுப்பில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன்னா நாம் பண்ணுறது அந்த பழமையான உபாசனை முறை இல்லை, அது ரொம்ப கடினமான முறை. எல்லாராலையும் அதை பழக முடியாது. நாம் பின்பற்றுவது மிக எளிமையான முறை, லகு ஸ்ரீவித்யான்னு சொல்லுவோம். ரொம்ப சுலபமாக நம்ம கற்றுக்க முடியும். ஸ்ரீவித்யா தியானம் அப்படிங்கிற வழிமுறையை நம்ம பின்பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதை தினமும் நம்ம பழகும்போது இந்த ஸ்ரீவித்யாவில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலம்னா பாலாவினுடைய அறிமுகம் நமக்கு கிடைக்கும். பாலா திரிபுர சுந்தரிங்கிறது தேவியினுடைய மகளாக நம்ம பாவிக்கிறோம், அல்லது தேவியே சிறு வயது பருவமாக பார்க்குறோம், ஒரு 9 வயது பருவமாக பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான அனுபவம் நமக்கு வகுப்புலேயும் கிடைக்குது. அதுக்கப்புறம் தினமும் நம்ம ஸ்ரீவித்யா பழகும்போது அந்த மந்திரங்களை சொல்லும்போது இந்த பாலாவின் அருகாமை அப்படிங்கிறது உள்ளபடியே பலர் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் பெரிய ஒரு நிறைவு இதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைச்சிதுன்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியது, சுலபமாக நம்ம பழகக்கூடிய ஒரு தியானமாக ஒரு பூஜையாகத்தான் அதை நான் உருவாக்கியிருக்கேன் அந்த வகுப்பில். இந்த ஸ்ரீவித்யா வகுப்பை நம்ம எப்படி புரிஞ்சுப்போம், எப்படி அது நடக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஒரு 3 தலைப்பு கீழே நான் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல யந்திரம்.
ஸ்ரீவித்யான்னு சொல்லும்போது ஸ்ரீ யந்திரம் அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமான யந்திரம். அது மகா யந்திரம்னு கூட அதை சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீ யந்திரத்தினுடைய அந்த வடிவமைப்பு எப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். எப்படி அது அமைக்கப்பட்டிருக்கு, அதில் என்னென்ன சக்திகள் இருக்குது, அங்கே எப்படி நம்ம அதை வழிபடலாம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். அதன் பிறகு அந்த ஸ்ரீ யந்திரத்தினுடைய 3 டைமென்ஷனல் ஃபார்ம் மகாமேருன்னு சொல்லுவாங்க, அதை பற்றியும் தெரிஞ்சுப்போம். அதனுடைய வடிவமைப்பு எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ முதல்ல அந்த யந்திரம் அப்படிங்கிற தலைப்பு கீழே இந்த விவரங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். அதன் பிறகு ஸ்ரீவித்யா மந்திரங்கள், யந்திரம் முடிஞ்ச பிறகு மந்திரம்னு வரும்போது இந்த ஸ்ரீவித்யா மந்திரங்கள் தீட்சை இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீவித்யா தீட்சை கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்கிறது இல்லை, பல பேர் சொல்கிறது உண்டு. அதனால் நம்ம வகுப்பில் சித்தர்களின் ஒரு பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதத்தோட, அம்பாளின் அனுகிரகத்தோட, பாலாவின் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு துணை, ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வகுப்பு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அதில் இந்த மந்திரங்கள் தீட்சை இருக்கும், மந்திரங்கள்லாம் சொல்லுவோம். அதன் பிறகு தந்திரம் அப்படிங்கிற வழிமுறையில் அந்த மகாமேருன்னு சொன்னேன் இல்லையா, அதை நமது உடலில் எப்படி உருவாக்கி பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வித்தைன்னு சொல்லலாம், ஒரு கலைன்னு சொல்லலாம், ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, அம்பாளுடைய தரிசனத்தையே நமக்கு கொண்டு கொடுக்கக்கூடியது இந்த வழிமுறை, நாம் பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறை. இதில் ஸ்ரீவித்யா தியானம் அப்படிங்கிறதையும் நான் உருவாக்கியிருக்கேன். இப்போ நம்ம வகுப்பில் இந்த யந்திரம் மந்திரம் தந்திரம்ங்கிற வழிமுறையில் தெரிஞ்சுப்போம். அதன் பிறகு நாம் தினமும் பழகுவதற்கு ஸ்ரீவித்யா தியானம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தியானம். நம்ம வகுப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லா தியானங்களும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் ஸ்ரீவித்யா தியானம் பழகுன அன்னைக்கு காலையில் அதை பண்ணியாச்சுன்னா அன்றைக்கி முழுக்க நம்ம மனம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான அனுபவம் தான். ஸோ அந்த தியானத்தையும் நீங்கள் பழகிக்க முடியும். மந்திரங்கள் தீட்சை கிடைச்ச பிறகு மந்திரங்கள் சொல்ல முடியும். இதில் நிறைய மந்திரம் இருக்காது. ஸ்ரீவித்யா மந்திரங்கள் முதல்ல ஒரு 5 மந்திரம் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் 2 மந்திரம். ஒன்று பாலா திரிபுர சுந்தரியினுடையது, இன்னொன்று சௌபாகிய பஞ்சதசிங்கிறது. இந்த 2 மந்திரங்கள்லாம், இது 2யும் 108 சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதனால் ஆக மொத்தம் இந்த ஸ்ரீவித்யா ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம பண்ண முடியும். இதை தவிர நவாவர்ண பூஜை அப்படிங்கிறதும் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன் அந்த வகுப்பில். ரொம்ப எளிய முறையில் நமக்கு அந்த கட்கமாலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலிருந்து எடுக்கப்பட்டது சுவாமி ஜெகநாத சுவாமி அவர் உருவாக்கி கொடுத்தது. அது அவர் என்னுடைய ஸ்ரீவித்யா குரு, அவர் கொடுத்தது அந்த நவாவர்ண பூஜை. அதிலிருந்து 108 பெயர்களை எடுத்து பண்ணி கொடுத்துருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் அந்த நவாவர்ண பூஜை. நம்ம ஸ்ரீயந்திரத்தை வச்சும் பண்ணலாம், மகாமேருவை வச்சும் பண்ணலாம். ரெண்டுமே வச்சுக்க முடியாதவங்க மானசீகமாக அதை நினச்சி கூட பண்ணலாம். மானசீக பூஜைங்கிறது மிக உயர்வான ஒரு நிலை, அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம ஸ்ரீவித்யாங்கும்போது நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, பல கேள்விகள் வரும். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, அப்போ அந்த தீட்சை பெற்றால் நம்ம தினமும் செய்யணுமா? இப்போ நவாவர்ண பூஜை செய்ய முடியலன்னா என்ன பண்ணுறது? நிறைய பேரால் பண்ண முடியாது. நவாவர்ண பூஜைங்கிறது ஒரு ஆப்ஷன். செய்ய முடிஞ்சவங்க அதை செய்யலாம், செய்ய முடியலன்னா பரவாயில்ல. செஞ்சிட்ருக்கிறவங்க கூட இப்போ சில நாள் நடுவில் ஒரு தடை வரும், நம்ம ஊருக்கு எங்கேயாவது வெளியூர் போகிற மாதிரி இருக்கும், அல்லது ஏதோ காரணத்தினால செய்ய முடியாமல் இருக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்பாளை நம்ம ஒரு பயந்துக்கிட்டு வழிபடுற முறை இல்லை இது. அம்பாளை அன்போடு ஒரு தாயாக பாவித்து வழிபடும் ஒரு முறை இது. அதனால் எந்த பயமும் இல்லாமல் இந்த ஸ்ரீவித்யா தியானம், இந்த மந்திரங்கள், நவாவர்ண பூஜை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எது முடிஞ்சதுன்றதில்ல. மந்திரங்கள் கண்டிப்பாக தீட்சை கிடைச்ச பிறகு சொல்லணும். தியானம் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். நவாவர்ண பூஜை எப்போ முடியுமோ செய்யலாம். செய்ய முடியலன்னாலும் நவாவர்ண பூஜை பண்ணலைன்னா தப்பில்லை. ஆனால் இந்த தியானமும் மந்திரங்களும் பழகினால் போதும். அதனால் ஸ்ரீவித்யாங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன், பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த பிறப்பில் அதை நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி கிடைக்கும். அதன் பிறகு பெற்றுக்கொண்ட பிறகு அதை பழகும்போது அம்பாளுடைய அனுகிரகம், அம்பாளுடைய தரிசனம், பாலாவுடைய அருகாமை. அந்த அருகாமைங்கிறது என்னென்னா, பலர் நம்ம அல்பா சித்தர்கள் சொல்லுவாங்க, ஸ்ரீவித்யா தியானம் பழகும்போது எனக்கு அப்படியே கொலுசு சத்தமே பக்கத்தில் கேட்டது, பாலா என் பக்கத்தில் உட்கார்ந்த மாதிரி இருந்தது, என்னோட விளையாடின மாதிரி இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கக்கூடியது நமது ஸ்ரீவித்யா வகுப்பு. அதனால் கண்டிப்பாக முடிஞ்சவங்க
அதில் கலந்துக்குங்க. இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கரிய ஒரு வாய்ப்புன்னு தான் நம்ம சொல்லணும். ஸ்ரீவித்யா பழகும்போது அம்பாளுடைய அந்த அனுகிரகம் கிடைக்கும்போது சகல சௌபாகியங்களும் நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும். இதை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். நிறைய அல்பா சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஸ்ரீவித்யா பண்ணப்புறம் எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு. அதனால் கண்டிப்பாக அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்களும் இந்த பயன்களை பெற்று அம்பாளுடைய அனுகிரகத்தோட மிகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை.